வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு 10 விஷயம் ரொம்ப ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த 10 விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க. அது உங்கள் நட்பு வட்டாரமாக இருக்கலாம், சொந்தக்காரவங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஸோ இந்த 10 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் சொல்லிடக்கூடிய மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சேர்க்க முடியாது. இந்த மிஸ்டேக்கெலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் லட்சக்கணக்கில் பணம் சேமிச்சிடலாம். அந்த அளவுக்கு நம்மளை அறியாமல் நம்மக்கிட்டேருந்து பணம் இந்த மாதிரி தப்புனால வெளியில் போயிட்டுருக்கு. பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த 10 விஷயமும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா பணம் சேர்க்க முடியாது. இந்த 10 விஷயத்தையும் நம்ம சரி பண்ணிக்கிட்டோன்னா லட்சக்கணக்கில் நம்மளால் பணம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறது நான் உறுதியாக சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், கஷ்டம்னு நான் பணம் யார் கேட்டு வந்தாலும் நான் கொடுத்துட்டே இருப்பேங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா கஷ்டம் அப்படின்னு வரவங்களுக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள பொறுத்த மட்டும் நம்ம ஒரு பணம் காய்க்கிற மரம் இல்லை, நம்மக்கிட்ட அதிகமாக பணம் வச்சுக்கிட்டு பணத்தை வச்சுட்டு என்னென்னே செய்கிறதுன்னு தெரியாமல் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற நினப்பு தான் இருக்கோமே ஒழிய உண்மையாகவே அவங்க கஷ்டத்துக்கு கேட்பாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதே ஒரு பழக்கமாக நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நமக்கு அந்த 2 பேர்கிட்டையில நட்பு இருக்காது, எந்த விதமான உறவும் இருக்காது. ஒன்லி பணம் காய்க்கிற மரமாக தான் நம்மளை பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலைனா கூட வேறு இடத்துலேருந்து அவங்களுக்கு உதவி கண்டிப்பாக வரும், இல்லை அவங்களே அந்த கஷ்டத்தை சரி பண்ணிக்கிறதுக்கான வழி அவங்கக்கிட்ட இருக்கும். இந்த விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய தவறு. இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் போயிட்டே இருக்கும். 2வது விஷயம் நீங்கள் நம்பி பணம் கொடுப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரவங்களாக இருக்கலாம். ஆனால் கொடுத்தவங்கள்ட்ட போய் பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து நம்ம போய் கேட்டால் தான் நம்ம பணம் கிடைக்கும். ஏன்னா பணம் வாங்குறவங்க 99.9% அதை பற்றி பேசவே மாட்டாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், சரி போய் திரும்பி கேட்டால் நம்ம தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு தயங்கிக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தயங்கிக்கிட்டே இருந்தால் தயங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்கள் திரும்பி கேட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய லைஃப்பில் 0.1% தான் நம்ம கொடுத்த பணத்தை கேட்காமலேயே கரெக்டாக திரும்பி கொடுக்குறவங்க. அதனால் கவனமாக இருங்க. 3வது விஷயம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போவோம், ஒரு ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்ருக்கோன்னா இந்த ஹோட்டல் பில் வரப்போ நம்மளே ஃபஸ்ட்டு ஆரம்பம் நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு நீங்கள் எப்போல்லாம் வெளியில் போகிறீங்களோ நீங்களே ஃபஸ்ட்டு பில் பே பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்களே பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா அது அவங்க கிராண்டடாக எடுத்துப்பாங்க. அது ஒரு பழக்கமாகவே மாறிடும். சில பேர் இருப்பாங்க ரொம்ப ஞானமாக பில் கொடுக்குற சமயம் எங்கிட்டாவது போயிடுவாங்க, ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க, வாஷ்ரூம் போயிடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் விவரமாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் பணத்தை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பில் பே பண்ணுறப்ப முந்திக்கிட்டு போய் நம்மளோட பணத்தை இழந்துடக்கூடாது. ஸோ எல்லோரும் ஷேர் பண்ணுறாங்களா அந்த மாதிரி கேட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இப்போ என்னுடைய கொலீக்ஸ்லாம் நாங்கள் சேர்ந்து வெளியில் போனால் பில் யாராவது ஒருத்தவங்க பே பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் மற்ற எல்லாருமே மொத்தம் எவ்வளோ ஆச்சு அவங்க ஈக்குவலாக தான் சாப்பிட்ருப்போம், ஈக்குவலாக ஷேர் பிரிச்சுப்போம். இல்லை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டோமா, நான் இது எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன் அதனால் நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருப்போம். இப்போ என்னுடைய நட்பு வட்டாரத்தில் இல்லை வேலை செய்கிற இடத்துல நாங்கள் வெளியில் போனால் அதில் ரொம்ப கரெக்டாக இருப்போம். அதனால எனக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் இது எல்லா இடத்துலையும் இது இருக்காது. நீங்களாகவே நீங்கள் முந்திக்கிட்டு போய் பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் நீங்கள் வெளியில் போகிறாங்களோ உங்களே தேடி உங்களே கூட்டிகிட்டு போவாங்க, நீங்களே பில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க லைஃப்பில். அதனால் நான் திரும்பி இதை சொல்கிறேன். 4வது விஷயம் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம நிலமை தெரியும், அதெல்லாம் கேட்காம இருப்பாங்க. ஆனால் அப்படி அவங்க கேட்காம இருக்கிறப்பவே நம்மளாக போய் அவங்க கேட்காமே நம்ம உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நல்லவங்களாக இருக்கிற பட்சத்தில் அது சரியாக திருப்பி தரவங்க 0.1% தான் இருப்பாங்கன்னு இருக்கேன். நீங்களாகவே கேட்காம அவங்கள உதவி செஞ்சுட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு தேவை வரப்போ நீங்கள் போய் கேட்டால் நான் உன்னை கேட்டேனா, நீ அப்போவே நீ உனக்கு பணம் தேவைன்னா நீ வச்சுருக்க வேண்டியதானே, எதுக்கு எனக்கு கொடுத்து இப்போதைக்கு என்னால் முடியலேன்னு கையை வச்சுருவாங்க. அப்போது உங்களுக்கு அந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிடுவீங்க. உங்களுடைய பணம் தேவை சந்திக்கப்படாமல் போயிடும். கேட்காம செய்கிற உதவிக்கு என்றைக்குமே மதிப்பு இருக்காது. இது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நானே முட்டாள்தனமாக இந்தாங்கன்னு வச்சுக்கோங்கன்னு நானே போய் ஏமாந்து கொடுத்த பணம் இப்போ வரைக்கும்
திரும்பி வரல. என் லைஃப்லேயுமே அது நடந்திருக்கு. அதனால ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்டால் மட்டும் அவங்களால கொடுக்க முடியுமா, இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கா, இதெல்லாமே பார்த்துட்டு உதவி பண்ணுங்கள். ஒருத்தவங்க கேட்கலன்னா தயவுசெய்து நீங்களும் பேசாமல் விட்டுருங்க. கேட்காம உதவி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம தான் கஷ்டப்படுவோம். இதை நான் என் லைஃப்பில் அனுபவித்து சொல்கிறேன். நிறைய பேர் இது ரிலேட் பண்ணுவீங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். 5வது விஷயம் வந்து, நமக்கு தேவைக்குன்னு ஒரு பணம் வச்சுருப்போம். நம்ம பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ நம்ம ஒரு விஷயத்துக்காக சேர்த்து வச்சுருக்கலாம். ஆனால் என்னோடய தேவை இருந்தால் கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு கேட்டுட்டா நான் கொடுத்துருவேன். அவங்ககிட்ட நான் போய் எனக்கு தேவைடா அதனால தான் இந்த பணத்தை வச்சுருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்காது. இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா அவங்க உங்களை யூஸ் தான் பண்ணிப்பாங்களே ஒழிய நீங்கள் வந்து உங்களோடைய பர்பஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கவே முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் தயவுசெய்து மாற்றிக்கங்க. ஒவ்வொருத்தருக்குமே கஷ்டம் வருங்க. இந்த லைஃப்பில் எல்லாருக்குமே கஷ்டம் வரும். யாருக்குமே கஷ்டம் வராதுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதை நம்ம நினச்சா அதை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஒருத்தவங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியாமல் ஒரு பெரிய விஷயம் வருதுன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபினான்ஷியலி ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது. அதனால் நம்ம பண தேவைக்கு வச்சுருக்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. இது மிகப்பெரிய தவறு. 6வது விஷயம் வந்து, எவ்வளோ பணம் கொடுத்தோம் அப்படிங்கிறதே கணக்கு வச்சுக்காமல் இருக்கிறது. கணக்கே இல்லாமல் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃப்ரெண்டு கேட்டிருப்பான், அப்படியாப்பா இந்த இடத்துக்க நான் போட்டுறேன். அப்புறம் ஒரு மாதத்தில் ஒரு 7-8 தடவை கடன் கொடுக்க வேண்டியது. ஒவ்வொரு தடவையும் ₹1000 வச்சுக்கோங்க. 8000 நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு ₹5000 திரும்பி கொடுத்துட்டு எல்லாமே நான் முடிச்சிட்டேன்டா, நீ வாங்கின பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓகே அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் கணக்கு இல்லாமல் வச்சுருக்கிறதுனால எவ்வளோ ஆக்சுவலாக கொடுத்தோம், எவ்வளோ அவன் திரும்பி கொடுத்தான் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. அப்போ ஏன்னா ஃப்ரெண்டு தானே, அது கரெக்டாக தான் உண்மையாக சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ யாராக இருந்தாலும் ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்களோ பண பரிவர்த்தனை நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லை கொடுத்துருக்கீங்கன்னா அதை ப்ராப்பராக ரெக்கார்டு வச்சுக்கோங்க. ₹1 வேஸ்ட்னாலும் அது உங்களுக்கு தான் நஷ்டம். இன்னொன்று வந்து, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பணம் கேட்குறாங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னா, ஃப்ரெண்டு நட்பு அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பு அதை மட்டுமே நீங்கள் பார்த்து பணம் கொடுக்குறது வந்து தப்பான விஷயம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு வருமானம் மாதம் ₹10,000 இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ₹2,00,000 நம்பி கடன் கொடுக்குறீங்க. ஏன்னா ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறீங்க. ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக கொடுக்குறீங்க. ஆனால் மாதம் அவருக்கு 10,000 தான். அவரால் எப்படி பணத்தை திரும்பி கொடுக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிக்கணும். அவரால் திரும்பி கொடுக்குற முடியுமா அதை? ஏன்னா அந்த மாதிரி திரும்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் தானே அவரால் தர முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அடுத்த விஷயம் வந்து, முக்கியமான விஷயம், எப்போ இந்த ஒரு பணத்தை கடன் கொடுத்துட்டு, அப்பா எனக்கு இது இந்த ஃபீஸ்க்காக வச்சுருக்கேன், இந்த மாதத்துக்குள்ளே எனக்கு கொடுத்துரு, ஒரு மாதத்தில் கொடுத்துன்னு ஒரு காலக்கெடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நீங்கள் தெளிவாக பேசாமல் பணத்தை கொடுத்துட்டு இவனுக்கு பணம் வரப்போ கொடுப்பான்னா அவங்க 10 வருஷம் கழிச்சு தான் எனக்கு பணம் வந்துச்சு இந்தான்னு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு 6 மாதத்தில் எனக்கு கொடுத்துரு, இல்லை 1 வருஷத்தில் கொடுத்துரு, இல்லை எனக்கு 2 வாரத்தில் கொடுத்துருங்கிறத தெளிவாக பேசிக்கோங்க. இது 8வது விஷயம். 9வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட வசதியை மீறி உதவி செய்கிறது. நம்மளே இங்கே கஷ்டத்தில் இருப்போம். ஆனால் ஐயோ ஃப்ரெண்டு கேட்டான் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட பணம் கொடுக்கவே இருக்காது. நம்ம ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு கடன் கேட்டால் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஐயோ நம்ம கொடுக்கலனா நம்மளை தப்பாக நினச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட உங்களுக்கே பணம் இருக்காதானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றணுங்கிறதுக்காக வெளியில் கடன் வாங்கி கொடுத்து நீங்கள் கடன் அடைச்சிட்டு இருப்பீங்க. அவர் வந்து உங்களுக்கு கடன் கொடுக்காம ஏமாத்துற வரைக்கும். இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. 10வது விஷயம் வந்து, இவ்வளோத்துக்கும் காரணம் நம்ம மைண்ட் செட். என்ன தெரியுமா? நம்ம உதவி பண்ணாதான் நமக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இல்லைன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நட்பை காப்பாற்றிக்கிறேன், உறவை காப்பாற்றிக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனை ரொம்ப மோசமாக்குறது. இந்த மைண்ட் செட் இருந்தாலே நீங்கள் இந்த மேலே சொல்லக்கூடிய 9 தப்பையும் பண்ணுவீங்க. ஸோ திரும்பி சொல்கிறேன், அவங்களுக்கான பிரச்சனைக்கு அவங்கக்கிட்டே தீர்வு இருக்கும். அதனால் நமக்கு எக்ஸஸாக இருக்குது, எனக்கு இப்போ நான் ₹1,00,000 கொடுக்குறேன்னா உங்கள்கிட்ட ₹1,00,00,000 இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பாக கொடுங்க, யாருமே சொல்ல போகிறதில்ல. நம்மளே கஷ்டத்தில் இருக்கிறப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ ஏமாந்துடாதீங்க. ஸோ இந்த 10 விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.